நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல்ஸுடைய டியூட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்திய வழக்கறிஞருடைய அவருடைய கடமையும் செயல்படும் என்ன அப்படின்னா, டு கிவ் த அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சச் எ லீகல் மேட்டர் விச் ஆர் ரெஃபர்ஸ் டு ஹிம் பை தி பிரசிடென்ட். அப்போ குடியரசுத் தலைவரால் பண்ணக்கூடிய சில இல்லீகல் மேட்ரு, நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய இல்லீகல் மேட்டர்ஸ் என்ன அப்படின்னா அதை பற்றி ஒரு முடிவு கொண்டு வர்றது. த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹேஸ் டு ரைட் டு ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பார்த்திங்கன்னா என்னென்ன இது இருக்கக்கூடிய கோர்ட்டுடைய என்னென்னலாம் ரைட்ஸ் ஆடியன்ஸ். இந்தியா ஹேஸ் டு ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட் ஆஃப் டெரிட்டரி இன் இந்தியா. இந்திய எல்லைகளில் இருக்கக்கூடிய அனைத்து கோர்ட்டுகள் இருக்கக்கூடிய என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ. ஃபர்தர் he has to right to speak, take part to proceeding of both houses of parliament, their joint sitting and any committee of parliament of which he may be named a member without any right to vote. எந்த ஒரு வாக்குரிமை இல்லாத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்தளவுக்கு பேசக்கூடிய, அதாவது ஃபர்தர் he has to right to speak, to take part proceeding both houses of parliament. ரெண்டு ஹவுஸ்லேயும் என்ன அப்படின்னா டேக் பார்ட் பங்கு பெறத்துக்கும் பேசக்கூடியதும். எனி கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஹேஸ் டு விச் ஹி மே பி நேம்டு மெம்பர் பட் வித்தவுட் ரைட் டு என்ஜாய் ஆல் த ப்ரிவிலேஜஸ் இம்யூனிட்டி அவைலபிள் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. இப்போ அட்டார்னி ஜெனரலுடைய டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அவர் இந்தியாவுக்கிட்டே இருக்கக்கூடிய இல்லீகல் மேட்டரை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரியில் எந்த கோர்ட்டுக்கும் என்ன அப்படின்னா ஆடியன்ஸாக. அதுமாதிரி பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு பேசக்கூடிய ஸ்பீக்காக இருக்கட்டும், அதில் பங்கு பெறக்கூடியது போத் ஹவுஸ்லேயும் இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் மெம்பர் ஆகக்கூடிய வித்தவுட் ரைட் டு ஓட், அதாவது அவருக்கு இந்த ரைட்டிங் ஓட் இல்லாமல் என்ன அப்படின்னா அவர் ஒரு மெம்பராக இதில் சேரணும் பார்லிமெண்ட்டில். அதுமாதிரி இவருக்கு இந்த பார்லிமெண்ட்டில் நிறைய ப்ரிவிலேஜஸ் இம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அவைலபிளாக. இது அட்டார்னி ஜெனரல், அவர் மிகப்பெரிய இந்தியாவுடைய வழக்கறிஞரை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஜுடிஷியரி அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நீதித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். The judiciary is the third organ of government. It plays a vital role protecting right to freedom of citizen. அதாவது இந்த சுதந்திர இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடியுரிமை பாதுகாக்கக்கூடிய ஒன்று எது இருக்குன்னா அது ஜுடிஷியரி தான் இருக்குங்களா. ரஞ்சன் கொகாய்ங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் எது சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பண்ணக்கூடாது. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அவர் ஜுடிஷியரி இஸ் எ அட்டானமஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் தி யூனியன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் விங்கிலேருந்து அது யூனியனாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், இது தனித்து ஒரு அட்டானமஸ் பவர் உடையது, தன்னாட்சி அதிகாரம். அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி மீன் ஏ சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கி ஃபார் தி ஹோல் கண்ட்ரி. இருக்கக்கூடிய மொத்த நாட்டிலே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்தியாவில் ஃபுல்லாக பார்க்கும்போது இதுக்குன்னு தனி ஜுடிஷியல் ஹைரார்கி, ஒரு சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கியை கொண்டு செயல்படுது. த ஜுடிஷியரி ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு டெஃபென்சிவ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன். ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திர உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய பங்கு எது சார் வகிக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு. இட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு அனலைசிங் இன்டர்பிரேட்டிங் தி நெசசிட்டி ஆஃப் லா அண்ட் தி கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டமாக இருக்கட்டும், அது கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அதை அனலைஸ் பண்ணது இன்டர்பிரேட்டிங் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தான் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். The Supreme Court of India, New Delhi was inaugurated January 28, 1950. எப்போ சுப்ரீம் கோர்ட் இனாகரேட் பண்ணுறாங்க அப்படின்னா January 28, 1950. It is succeeded the Federal Court of India. Established under the Government of India Act 1935. நிறையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய succeeded the Federal Court, கூட்டாட்சிகள் கொண்ட இந்தியா. எஸ்டாப்ளிஷ் எப்போ சொல்கிறோம் 1935. கம்போசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்
1950 of Supreme Court consists 8 judges. அதாவது 1950 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய கன்சிஸ்ட் 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் சேர்த்து 8 பேர் தான். ஆனால் அட் ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது த சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஃபார் 34 ஜட்ஜு ஓகேங்களா, 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் சேர்த்து இன்றைக்கி 34 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 8 பேர் தான், இன்றைக்கி 34 பேர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டால் தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. அதே போல் பிரசிடெண்ட்டை யார் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. த அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் இன் தி கன்சல்டேஷன் வித் த கொலினியம் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். சீஃப் ஜஸ்டிஸோடைய ஹெட்டு தலைமையில் அடிப்படையில் மற்ற ரிமைனிங் கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மிக முக்கியமாக, இது ஒரு 2 மார்க்கு. இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா, ஹி மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனு, யூ ஷுட் ஹாவ் ஒர்க்டு எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் அட்லீஸ்ட் 5 years. அப்போ எத்தனை வருஷமாக இருக்கும்? ஹை கோர்ட்டில் 5 years வந்து ஜட்ஜாக ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். யூ ஷுட் ஹாவ் ஒர்க்டு ஆஸ் ஏ அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அதாவது ஜட்ஜாக வந்து 5 years, அட்வொகேட்டாக பார்த்திங்கன்னா 10 years இருக்கணும். ஹீ இஸ் எ ஒப்பீனியன் டு பிரசிடென்ட் அண்ட் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். மாதிரி பார்த்திங்கன்னா யாரோட ஒப்பீனியன் இருக்கணும்? பிரசிடென்ட் ஒப்பீனியன். ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் இஸ் சுப்ரீம் கோர்ட் அண்ட் அட் ஹாக் டெம்பரரி பேசிஸ். இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, டெம்பரரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. The Chief Justice and other judges of Supreme Court hold office up to age of 65 years. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுடைய ஏஜ் வந்து 65 years வரைக்கும் இருக்கலாம், அப் டு 65 ஏஜ். ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் ரிசைன் பிஃபோர் தேர் டேர்ம் ஆஃப் கிவிங் த ரெசிக்னேஷன் ரைட்டிங் டு தி பிரசிடென்ட். அதாவது அவருடைய காலங்கள் முடிவதற்கு முன்னாடியே ரெசிக்னேஷன் ஆகிறாங்கன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை டு கிவ் த பிரசிடென்ட். இப்படி யார்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடென்ட்டை கொடுத்துடணும். The Parliament also has the power to remove the judges by invoking impeachment provision. அது மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு இந்த ரைட்ஸ் உண்டு. ஜட்ஜஸ் ஏதாச்சும் தவறான குற்ற விசாரணை பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு பர்மனண்ட் சீட் நியூ டெல்லி. சுப்ரீம் கோர்ட்டோட வந்து பர்மனண்ட் சீட் எதுனா நியூ டெல்லி. இட் மே ஆல்சோ டு எனி அதர் பிளேசஸ் இந்தியா which may be decided by the Chief Justice of India with the approval of President of India. அப்போ இந்தியாவுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் மூலம் அந்த சீஃப் ஜஸ்டிஸுங்கிறவங்க எந்த இடத்துல வேணாலும் அப்ரூவல், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் அப்ரூவல் எனி அதர் பிளேசஸ். இந்தியாவில் பார்த்திங்கன்னா எனி அதர் பிளேசஸ் ஆஃப் இந்தியா விச் மே பி டிக்ளேர்ட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ இது வந்து ஒரு டீட்டெயில் மிக முக்கியம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன், அதாவது தணிக்கை வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளைட் ஜூரிஸ்டிகேஷன், மேல்முறையீட்டு நீதி வரையறை. அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன், ஆலோசனை வரையறை. அண்டு மிஸ்லன்சியஸ் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னா இதர நீதி வரையறை. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா நீதி புலனாய்வு அப்படின்னு சொல்லி இந்த உடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னா த கேசஸ் விச் ஆர் brought directly into the first instance to the Supreme Court come under the original jurisdiction. There may be a dispute between government of India and another most state. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டு இருக்கக்கூடிய பிரிவினைவாதங்கள், அதுமாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. ஃபார்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு தான். டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more ஸ்டேட், 1 or 2 ஸ்டேட் இருக்கலாம், அது ஒரு ஸ்டேட்லேருந்து 2 or more ஸ்டேட் இருக்கலாம். அடுத்தது writ are issued by the Supreme Court to enforce the fundamental rights. எழுத்து முறையில் சுப்ரீம் கோர்ட் வந்து எழுத்து முறை ரிட்டனாக ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் தான் writ அப்படின்னு பேர். இந்த writ are issued by the Supreme Court enforce the fundamental rights. அப்போ அடிப்படை உரிமைகள் அடிப்படையில் எதை வந்து இஷ்யூ பண்ணுது அப்படின்னா writ இஷ்யூ பண்ணுது.
இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய தனக்குரிய வரையறைன்னு பார்க்கும்போது டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன கேஸ் வருது அது டைரெக்டாக அது என்ன எப்படிப்பட்ட கேஸாக இருக்கலாம் அப்படின்னா, டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தில் பிரிவினைவாதங்கள் ஏற்பட்டது. 1 or 2 ஸ்டேட்டு, 1 or more ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அடிப்படை ரைட்ஸு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன். த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஏ ஃபைனல் அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரி. கடைசியாக மேல்முறையீடு எங்கே பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஃபைனல் அப்ளைட் அங்கே தான். ஆஸ் எ ரெக்கார்ட் டு தி அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன், த சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல் அகெயின்ஸ்ட் தி டெசிஷன் ஆஃப் ஹை கோர்ட். அதாவது சிவில், கிரிமினல் ஆர் கான்ஸ்டியூஷனல் கேசஸ் வித் த சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹை கோர்ட் தட் ஃபிட் டு அப்பீல் தி சுப்ரீம் கோர்ட். அதாவது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டால் சில கொடுக்கக்கூடிய கேஸுகளை, ஒரு சில முடிவுகளை, எடுக்க முடியாத முடிவுகளை எங்கே சார் எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கிரிமினல் ஆர் கான்ஸ்டியூஷனல் சிவில் கோர்ட்டு எடுக்கும். Such a case can be brought before the Supreme Court only High Court certificate that the case invite the substantial law as an interpretation of the Constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடிப்படையில் சில கேஸ்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். அடுத்து அட்வைசரி ஜுடிஷியல் ஆலோசனை அடிப்படையில் த கான்ஸ்டியூஷன் confers the president power to refer to Supreme Court any questions of law, fact with his opinion, public importance. பாருங்க, Constitution confers the president of power to refer the Supreme Court any questions of law. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க? எனி கொஷின்ஸ் ஆஃப் லா, சட்டத்தை பற்றின எந்த ஒரு கொஷினு, ஆர் ஃபேக்ட் விச் இஸ் ஒப்பீனியன், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், பொதுமக்களுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம், ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆலோசனை அடிப்படையில் வழங்கக்கூடியது. அப்புறம் மிஸ்லன்சஸ் ஜூரிஸ்டிக்ஷன். த லா டிக்ளேர் பை சுப்ரீம் கோர்ட் பெண்டிங் ஆஃப் ஆல் கோர்ட் வித்தின் த டெரிட்டரி இந்தியா. இந்திய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கோர்ட்லேயும் பெண்டிங் உள்ளதை டிக்ளேர் சுப்ரீம் கோர்ட்டால் என்ன அப்படின்னா அறிவிக்கப்படுது சட்டங்களை. த சுப்ரீம் கோர்ட் ஆத்தரைட் டு மேக் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டிங் ஜென்ரலி டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் கோட் வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ குடியரசுத் தலைவரால் அப்ரூவ் வாங்கப்பட்டு கோர்ட்டில் ப்ரொசீஸ் பண்ணக்கூடிய ஜென்ரலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் நடக்குது. அதாவது பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டால் சில ஆத்தரைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ இதெல்லாம் சில நீதி வரையறைகளை கொண்டு வருது. மிஸ்லன்சிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பேர். நீதி புலனாய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. த பவர் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் எ டிக்ளேர் ஆஃப் லா அன்கான்ஸ்டியூஷனல் நோன் இஸ் எ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா த ஜுடிஷியரி பவர் டிக்ளேர் பை லா அன்கான்ஸ்டியூஷனல் நோன், ஏதோ சட்டம் கான்ஸ்டியூஷனே இல்லாமல் அன்கான்ஸ்டியூஷனல் தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு பேர். த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய் ஹிஸ் பவர். இதன் அடிப்படையில் திஸ் இஸ் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் எ இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் டு ரெக்கார்ட் டு டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். மாநிலங்களுக்கு மத்திய கூடிய பிரிவினைவாதங்களை பற்றி ஜுடிஷியல் ரிவ்யூ எதுனா சுப்ரீம் கோர்ட்டு தான். டு இன்டர்பிரேட் த கிளாரிஃபை ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அபவுட் டு தேர் சேம் டவுட் டு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன். அதாவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, ப்ரொவிஷன்களை இன்டர்பிரிட்டேஷன் மறு ஆய்வு செய்கிறது. அதுதான் ப்ரொடெக்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்தியாவுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியதுன்னா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவில் தான் இருக்குது. தோஸ் லா பாஸ்டு பை தி லெஜிஸ்லேச்சர் வித் ஆர் நாட் டு அக்கார்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுமாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டத்தின்படி நம்ம த லா பாஸ் பண்ணுறது முடியாது. தோஸ் லா பாஸ்டு பை தி லெஜிஸ்லேச்சர், சட்டம் ஏற்றோம் லெஜிஸ்லேச்சரால் ஏதாச்சும் சட்டத்தை பாஸ் பண்ணுறோம், நாட் அக்கார்டன்ஸ் டு கான்ஸ்டியூஷன், இந்திய சட்டத்தில் மீறி நம்ம செயல்பட முடியாது. அது ஜுடிஷியல் ரிவ்யூ புலனாய்வு செய்ய முடியும். அப்போ இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது ஒரு 2 மார்க்ப்பா.